மாமா பெரிய என்ன பண்ணுதா? சாப்பிட்டாளா? இல்லங்க, அவ அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு சாப்பிடாம கொள்ளாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு என்னதான் பிரச்சனையா? நீ என்ன எதுவும் கேட்டியா? கேட்டேங்க. அவ வீட்டுக்காரு வேலைக்கே போறது இல்லையா, அப்படியே போனாலும் அந்த காசை வாங்கி குடிச்சிட்டு வந்துடுறாராம். சாப்பாடுக்கே காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவ சொல்றா. ஏப்பா, ஒரு வீட்டுல ஆம்பளை வேலைக்கு போறான்டா, வேலை போட்டு ஒரு சம்பளத்தை வந்து பொண்டாட்டு கொடுக்காம எப்படி இருப்பான்? 100 ரூபா சம்பாதிச்சான்டா, 50 ரூபாய் வீட்டு செலவு பண்ணிட்டு 50 ரூபாய் சிக்கனப்படுத்தி நாளைக்கு தேவை வந்து சேமிச்சு வச்சு சிக்கனம் இருக்கிறதான் பொம்பளை. அதை விட்டுவிட்டு இவன்டா சோறாக்க சோம்பேத்தனை விட்டுக்கிட்டு கொடுக்குற காசை எல்லாம் கடையில வாங்கி தின்னுக்கிட்டு அவன் மேலே குற்றம் சொல்லிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? முதல்ல குடும்பத்துல பொம்பளை பொறுப்போட இருக்கணும். அப்படியா பொறுப்பா இருக்கா? ஏனே இப்ப நான் என்ன பொறுப்போட இருக்கலன்னு பாத்தீங்க நீங்க? அவர் ஒரு நேரம் காசு கொடுக்குறாரு, ஒரு நேரம் கொடுக்காம போறாரு. அவர் கொடுக்குற காசு சாப்பாட்டுக்கே பத்த மாட்டேங்குது. அதை வச்சு நான் என்ன பண்றது? எதுக்கெடுத்தாலும் என்னையவே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? என்னத்த பாப்பா நாங்க கேக்குறது? நீதாப்பா எதை எப்படி பக்குவமா குடும்பத்தை நடத்துன்ற பார்த்து பழகிக்கணும். ஏங்க நீங்க என்னங்க எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளையவே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? தப்பு உங்க பேர்லயும் இருக்குங்க. நாங்க என்ன தப்பு பண்ணா? அந்த பிள்ளைக்கு என்னங்க வயசாகுது? சின்ன பிள்ளைங்க, அவ 10 கூட படிச்சு முடிக்கல, அதுக்குள்ள அவளை கட்டி கொடுத்து 2 பிள்ளைக்கு தாயாயிட்டா. ஏன் அப்படி அவசரப்பட்டு கட்டி கொடுத்தீங்க? இங்க பாருப்பா, பொம்பளை பிள்ளை அதிகமா படிக்க வச்சு வேலை பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நகலட்டு போட்டு கொடுத்து கட்டி கொடுக்க வேண்டிய வரும். அந்த விஷயம் நம்மகிட்ட இருக்கா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல பிள்ளை படிக்கும் போது சேர்க்கை சரியில்லாம என்னென்னமோ நடக்குதுங்க. அந்த மாதிரி காதலுக்குன்னு ஏதாவது தப்பா நடந்து பயத்துறதான் எங்க அப்பா அம்மா வந்து அந்த பிள்ளை சின்ன பிள்ளைய கட்டி கொடுத்தாங்க. இது தப்பா? பாத்தீங்களாங்க, இதுல அந்த பிள்ளையோட தப்பு என்ன இருக்குது? படிக்கிற வயசுல காதல்ன்றது வந்து அது ஒரு ஹார்மோன் பிரச்சனை, எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும். நீங்க அந்த பிள்ளைகிட்ட படிக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் வருமா, நீதான் பார்த்து கவனமா இருந்துக்கணும், தடமாறி போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு விளக்கமா எடுத்து சொல்லி அவ தொடர்ந்து படிக்கிறதுக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தானா அந்த பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல. அதை விட்டுவிட்டு அந்த பிள்ளைய அவசரப்பட்டு வேகமா கட்டி கொடுத்துட்டீங்க. அந்த வயசுல அந்த பிள்ளைக்கு குடும்ப வாழ்க்கைன்னா அது எப்படி இருக்கும், நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு ஒரு புரிதலே கிடையாது. அதனாலதான் இப்படி எல்லாம் சண்டைகள் வருது. அது மட்டும் இல்லைங்க, சீக்கிரமே அந்த பிள்ளைய கட்டி கொடுக்கறதுனால அவன் உடல்நிலை பாதிக்கப்படுமே. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இங்க பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளைய 21 அல்லது 22 வயசுக்கு மேல கட்டி கொடுத்தா தாங்க அவன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த குடும்ப வாழ்க்கைக்கு பக்குவப்படுவா. அது ஒவ்வொரு பெத்தவங்களும் புரிஞ்சுக்கணுங்க. இப்பதான் அந்த பிள்ளைக்கு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த கரெக்டான வயசே வந்திருக்கு. ஆனா அதுக்குள்ள அவ 2 பிள்ளைக்கு தாயாயிட்டா. இப்ப நம்ம என்னப்பா செய்யலாம்ன்றா? ஏங்க, அவ வீட்டுக்காரரை வர வச்சு அவங்க 2 பேரையும் அதை உட்கார வச்சு நம்ம என்ன ஏதுன்னு பேசினாதாங்க இதுக்கு ஒரு முடிவு வரும். ஆமா அண்ணி, அதை செய்யுங்க அண்ணி. சரிப்பா.